ம். சாக்கா? புதுசு எடுத்துக்கோ. ரெக்கார்ட் ஆகுதுல்ல? தெரியுதா? இல்ல எனக்கு ஓகே. இந்த கால ஒரு ஃப்ரண்ட் ஒரு பேக் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க நெக்கர்ல. ஓகே. அதோட பிரைட்டா வச்சா எதுவுமே தெரியாது. என்ன ஸ்ட்ரைட் இல்லையா? ஸ்ட்ரைட் தான் இருக்குது. டூ ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா இன்சைட் கூட ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இன்சைட் ஜாயிண்ட் பண்ணப்பால நம்ம எங்கே மார்க்கிங் போட்டிருக்கிறோம் அங்கே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ये दो सिलाई साइड से एक सामने का हिस्सा बैक का हिस्सा दोनों मिला के साइड ज्वाइंट कर लेना. बाद में इनसाइड भी ज्वाइंट करके हमने जहां तक फोल्ड किया था वहां तक मार्क कर लेना. नेक्स्ट रेडी பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் போட்டா இப்போ மஞ்சு ஓமானோ இல்லையா பாருங்க. இல்லையா உள்ளார் இல்லையா? இந்த ஃபுட்டு உக்காருதில்ல. இந்த ஃபுட்டு வேற ஃபுட் போடலாங்க. இது டெலிகேட்டா இருக்க துணி. கீழே फोल्ड பண்ணிக்கோங்க. नीचे का फोल्ड कर देना.
एंड इसे भी वैसे फोल्ड कर दो। वेरे फुट एडुत्तु ओ मंजु ओय ఎటు పోయినా వేరే ఫుట్ కావాలని అరుస్తూనే ఉన్నా నేను ఆ స్టెప్ టెఫ్లాన్ ఫుట్ ఇవా ಅದಕ್ಕೆ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಫುಟ್ ಕೊಟ್ಟದವರು கொடுக்கும் பாருங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் ஃபுட் கொடுக்கும் టెఫ్లాన్ ఫుట్ ఇవా ప్లాస్టిక్లో ఉంటాం అది ఇంకోటి దీని ఒరిజినల్ ఫుట్ కూడా ఇక్కడ లేదు అది మన 3 సైడ్ ఫుట్ ఉంది वे क्रोच अटैच कर लेना क्रोच फ्रंट से बैक तक क्रोच अटैच பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரை டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் மொத்தமா पूरा डबल स्टिच कर लेना इங்கே மேலே ஒரு फोल्ड போட்டுக்கோங்க हाफ इंच वाला एक फोल्ड कर दीजिए हाफ इंच का ఇంకోటి లేదా अब हमारा कमर था 19 इंचेस वेस्ट 19 इंचेस सो -3 इंचेस 16 इंचेस की इलास्टिक எடுத்துக்கோங்க இங்க நான் 1 इंच इलास्टिक யூஸ் பண்றேன் இது 8 inches half of the part then இங்க half inch sewing allowance okay கட் பண்ணிக்கோங்க depends on elastic அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் பெரி பாட்டம்ல நம்ம எலாஸ்டிக் போட்டப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் சில எலாஸ்டிக் ரொம்ப இதுவாக இருக்கும் நல்லா இருக்குதா பார்த்துக்கோங்க तो जस्ट इसके सेंटर में रख के ऐसे रिवर्स कर लो ओके
ऐसे ऊपर की तरफ से இலாஸ்டிக் டைட்டா இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஆனா எங்கேயுமே எலாஸ்டிக் டச் ஆகக்கூடாது. இப்போ நான் போடுற பாருங்க, எலாஸ்டிக் மேல தையல் ஏறக்கூடாது. எலாஸ்டிக் ஒட்டி வரணும் தையல், பட் எலாஸ்டிக் மேல தையல் வரக்கூடாது. டைட்டா இருந்தா உங்களுக்கு கிரிப் நல்லா இருக்கும், இல்லைன்னா எலாஸ்டிக் போட்ட நீட்னஸ் இருக்காது. इलास्टिक को लग के सिलाई आना चाहिए, कपड़ा लूज नहीं रहना चाहिए। लूज रहेगा तो आपका इलास्टिक नीट नहीं दिखेगा आप सिए बाद में। என்னன்னா எலாஸ்டிக் தையல் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு இப்படி இழுத்தா வராது, எலாஸ்டிक அங்கவே लॉक ஆயிடும். आप अगर इलास्टिक पे सिलाई कर दोगे, आपको ऐसे खींचने पर इलास्टिक बाहर नहीं निकलेगा, वहीं लॉक हो जाएगा, जहां आप सिलाई किया था वहीं लॉक हो जाएगा। इसलिए ऐसे हटाते हुए इसे खींच के अब देखो आप इसको एक बार ऐसे खींच के छोड़ दोगे, पूरा गैदरिंग इवन आ जाएगा। ऐसे டைட் रहना चाहिए, இப்படி டைட்டா இருக்கணும். நீங்க இப்படி ஒரு வாட்டி இழுத்து விட்டுடுனா கேதரிங்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும் பாருங்க, ரவுண்டா ஈக்குவலா இருக்குது. ஓகே, ஈக்குவலா இது இப்படியே இருக்கணும்னா நீங்க மேல இருந்து ஒரு தையல் போடணும் சென்டர்ல. ஓகே, இதோ நான் போடுற பாருங்க, சென்டர் தையல் போடும்போது ஃப்ரண்ட் சைடு இப்படி இழுத்து பிடிக்கணும், பேக் சைடு இழுத்து பிடிக்கணும். இது நம்ம எலாஸ்டிக் போடுறது. இதில் ஃப்ரண்ட்டு பேக் இருக்கும், நீங்கள் இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பேக் சைடு பெருசாக இருக்கும் க்ரோச். ஓகே, இது ஃப்ரண்ட். ஓகே, யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட். நூல் கொடுக்குறீங்க? சாரி, பாக்ஸ் ப்ளீட்டட் இல்லை, நைஃப் ப்ளீட்டட். நீங்கள் நெல்லே இருக்கிறீங்க உட்காருங்க.
சரி உங்கள் இஷ்டம். இதுக்கு பெல்ட்டுக்கு கிளாத் எடுத்துக்கிறீங்க, பெல்ட் ரோல் வச்சுருக்கிறீங்க, ஸ்ட்ரிப் வச்சுருக்கிறீங்க, எது இருந்தால் அது கொடுங்க. இதில் பெல்ட் தான் இருந்ததில்ல, இமேஜில் பெல்ட் தான் இருக்குதுல்ல, அப்போ பெல்ட் தான் போடலாம். வெயிஸ்ட் எவ்வளோ ஞாபகம் இருக்குதா? ஆ ஓகே. நான் இங்கே ஜாயிண்ட் போடுற வெயிஸ்ட் 20 இருக்குது, 20 வெயிஸ்ட்க்கு ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம். 21 सॉरी 21 वेस्ट करना राउंड राउंड 21 मारना. ओके, ये मैंने दोनों इसको ज्वाइन कर लिया फ्लेयर को. अभी 21 है हमारा वेस्ट एंड लंबाई 14 है. ओके, मैं पहले 21 को मैं प्लीट्स कर लूंगा. ओके, नाइफ प्लीट है. देखो बच्चों को जैसे पसंद है, देखो आप 1 इंच भी डाल सकते हो, 1.5 इंच का भी ले सकते हो. मैं 1.25 इंच का लूंगा. நீங்கள் 1 இன்ச்சாவது போட்டுக்கோங்க, 1.25 இன்ச்சாவது போட்டுக்கோங்க. நான் 1.25 இன்ச் போடுறேன். டுவெண்ட்டி ஒன் வெயிஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் ப்ளீட்ஸ். பெல்ட் ஸ்டிப் போடுங்க. நமக்கு பாதியில 10.25 வரணும். செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் डिफरेंस வந்திருக்குது, 1/2 इंच. हमें आधा 10.15 10.5 चाहिए 21 बोले तो मुझे एक 1/2 इंच का डिफरेंस आया. தெரியுதா நீட்டா? टोटल 21 आना चाहिए. एक बार रैंडम चेक कर लो. ஓகே, 1/2 இன்ச் இங்கே இருக்குது, 1/2 இன்ச் இங்கே இருக்குது.
21 வருது பார்த்துக்கோங்க. ஓகே, 1/2 இன்ச் நம்ம இங்கே ஹுக்குக்கு ஒரு பேக் ஃபேஸிங்க்கு நம்ம பீஸ் போட்டுக்குவோம், நம்ம ப்ளவுஸில் போட்ட மாதிரி கொடுங்க. वेस्ट क्लॉथ 1/2 इंच दोनों तरफ है 21 में. अभी बेल्ट भी मैं 21 का लूंगा, 1/4 इंच का बेल्ट ले लेता. நான் 1.25 इंच बेल्ट எடுத்துக்கிறேன் கிட்ஸ் வேர். இதோ இது 21. ஸ்கெட்ச் பென்சில் ஏதாவது எடுத்துக்கோங்க சீக்கிரமா. यहाँ तक 21. इसके बाद में आप एक 1 इंच या 1/4 इंच इंक्रीज करो. இதுக்கு ஆனாப்பால் ஒரு 1 இல்லைன்னா 1.25 इंच इंक्रीज பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணுறீங்க. அது நீட்டாக தான் இருக்கும். அது மைக் பாக்ஸ் கொஞ்சம் தள்ளிட்டு அட்டாச் பண்ணு. அப்போதுக்கு நான் நீங்கள் பீஸ் போட்டுக்கிறேன். வேஸ்ட் கிளாத் போடுங்க. लेफ्ट साइड ओपन இருக்கணும் நமக்கு. लेफ्ट साइड ओपन रहना चाहिए. अटैच பண்ணிடுங்க. துணி இல்லையா? हम हुक एंड बटन्स को कैसे लेते हैं? एक 2.5 इंच का पीस ले लो. एक 1.25 इंच का पीस ले लो. 1.5 इंच பீஸ் எடுத்துக்கோங்க. 1.25 इंच பீஸ். நம்ம ஹுக் ஐக்கு எப்படி எடுத்துக்கோ சேம் அதே மாதிரி. இங்கேருந்து ஒரு 4 inches ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 to 4 inches. நமக்கு लेफ्ट साइडல இந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற பீஸ்க்கு என்னன்னா लेफ्ट साइड ओपन. இது 1.25 पीस போட்டுக்கோங்க. हमें जो लेफ्ट साइड में ऊपर वाले पीस को आप ये 1.25 इंच वाला पीस कर लेना. नेक्स्ट यहाँ ऊपर से कॉर्नर स्टिच. नेक्स्ट इधर एक 1/4 इंच फोल्ड. सेम उसके ऑपोजिट बैक साइड वाले को 2.5. बैक साइड के 2.5 पीस போட்டுக்கோங்க. இது एक्सटेंड आगर पीस. ये एक्सटेंड होने वाला पीस. ओके, ठीक है. आराम से
బట్ బయట తీసుకెళ్ళిప్పేసి దాని లోపల యోక్ మెల్లగా తీసి పెట్టేసి వేరే దానికి పనికొస్తుంది. डबल. अब आप इस साइड्स अटैच कर लेना. ओके, சைட்ஸ் இப்போ நீங்கள் இந்த சைட்ஸ் அட்டாச் பண்ணிக்கணும். இதை எப்படி பண்ணிக்கணும்னா பாருங்கள், இங்கே ஈக்குவல் வச்சுக்கோங்க. மேலே இங்கே நம்ம பீஸ் எங்கே போட்டோமோ அந்த பீஸ்க்குள்ளே 1/2 inch வந்து ஸ்டாப் ஆகணும் ஸ்டைல். ஓகே, ஏதோ இங்கே வரும். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ப்ளூ வேலை ஆயிப்போயிருச்சா? இப்போ நீங்கள் இதை இப்போ ரிவர்ஸ் பண்ணி இங்கே நம்ம இது ஹுக் பீஸ் ஆனால் ஃப்ரண்ட் சைடு இங்கே ஒரு 3/4 inch 3/4 inch रहना चाहिए. यहाँ तक बस. अभी स्टॉप करना इस साइड से. இது மேலே இப்போ நமக்கு இது பேக்கில் இருக்கிற பீஸ் மேலேக்கு இது ஏறணும். இது பாருங்கள், இப்படி கீழே இருக்கிறது இப்படி ஏற்றிடணும். ஏற்றா உங்களுக்கு இது நல்லா நீட்டாக ஓப்பன் ஆகும். இதோ லாக் பண்ணால் இப்படி இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், வெளியிலேருந்து நீட்டாக இருக்கணும். எதுவும் எக்ஸஸ் தெரியக்கூடாது, பாயிண்டடாக தெரியக்கூடாது. ஓகே, இங்கே குச்சி ஆட்டு இங்கே வரக்கூடாது. ஓகே, ஃபோல்டு வரக்கூடாது. இப்படி நீட்டாக இருக்கும். இப்போ கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மார்க்ஸாக் இல்லையா? பாக்ஸே இருக்குது, அத்தனை பாக்ஸுங்க. இங்கே ஒரு 1/2 inchல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பாட்டமில் ஃபோல்டுக்காக நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்தோம்? 2.5 inch. ஓகே, இந்த சாரி 2 inches கொடுத்துருக்கோம். ஓகே, இது நீங்கள் வேணும்னா ப்ராடாக இப்படி 2 inches கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 1 inch வேணும்னா 1 inch கொடுத்துக்கோங்க. நான் ப்ராடாக 2 inches கொடுக்குறேன். आपको यहाँ ब्रॉड देना है तो ब्रॉड देना. अगर आपको नहीं छोटा होना है तो 1 inch भी प्लीट दे सकते हो. मैंने यहाँ 2 inch का ही लिया प्लीट. ஐரன் ஆஃப் பண்ணுங்க.
ஓகே கிளியர். இப்போ நம்ம இது பெல்ட் போட்டுக்கலாம். हम इसका बेल्ट कर लेते हैं. ஐரன் அடிச்சா இப்படி துணி வெளியில் வரவே வரக்கூடாது, அப்படி இருக்கணும், அப்போவே வெளியில் வருது. ஹீட்டில் நீட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அது ஹீட் ஃபுல்லாக இருக்குது, ஃபைல இருக்குது அது ஹீட்டு. ஐரன் இப்படி காமிச்சிட்டு எடுத்து வந்தால் அப்படி தான் இருக்கும். நல்லா ஹீட் பண்ணணும் ஃபுல். பேர் என்ன வந்திருக்குது பாருங்க. இப்போ நம்ம இந்த बेल्ट ज्वाइंट பண்ணிக்கலாம். हम ये बेल्ट ज्वाइंट कर लेते हैं. ஜம்ப் சூட் ரெடி பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பெல்ட் கார்னரில் பெரியவங்களுக்கு இது ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்படி. ஓகே, நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. बेल्ट कॉर्नर ऐसे फोल्ड करके ऐसे घुमा देना दोनों तरफ. ओके, इन साइड भी वैसे ही करना, यहाँ भी. என்ன பண்ண நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது இல்லையா? நீ பார்க்கறது இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இந்த பெல்ட்டை இப்படி ஸ்டிச் போட்டுக்கலாம். बेल्ट पे आप ऐसे सिलाई कर दीजिए.
இப்போ கிட்ஸ் வேரில் நீங்கள் வேணும்னா மேலே கூட ஒரு கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாம். இட் லுக்ஸ் குட். அடல்ட்ஸில் போடக்கூடாது, பட் கிட்ஸ் வேரில் போடணுன்னா போட்டுக்கோங்க. திஸ் இது ओके अपनी नीट है रखना, ऐसे नीट रहना चाहिए. एक्चुअली साइड से भी बहुत नीट रहना चाहिए. देखो मेरा देखो कैसे சைடில் இருந்து கூட நல்லா நீட்டாக இருக்கணும். நிறைய பேர் போட்டால் இங்கே சுருங்கு வரும், வரக்கூடாது. இது நீங்கள் வேணும்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஹுக் கூட போட்டுக்கலாம். இப்படி ஓகே, 2-3 ஹுக்ஸ் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இங்கே ஒரு சின்ன ஹுக் போட்டுடுங்க நடுவில். நெக்ஸ்ட்டு ஜம்ப் சூட். ஜம்ப் சூட்டுக்கு நூல் ஏற்றுறீங்க. அந்த பாக்கெட்ஸ் Sir, voice clear alla sir. Mic problem. கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். దానికి ఏమైనా వస్తే చూడు. 5லேருந்து 5.5 வரைக்கும் வெயிஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் என்னென்னா ஓப்பன் வைக்கணும். ஓகே, இது ஓப்பனுக்காக நம்ம பாடி உள்ளே போகிறதா இல்லையா பார்த்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நான் 5.5 வரைக்கும் வச்சுருக்கிறேன், ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காக. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக்கில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. பேக் ஜஸ்ட்டு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமா அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பீசஸ் போடுறது இருக்கும், அந்த பீசஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. எல்லா பீசஸ் தேவை இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு. நம்ம 5.5 வரைக்கும் வச்சிருக்கிறோம்ல, அதோட 1/2 இன்ச் லென்த் ஜாஸ்தியில் ஒரு 1.5 இன்ச் பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்கில். ஓகே, நெக்ஸ்ட் சேம் 1.5 இன்ச் பீஸ் இன்னொன்று எடுத்துக்கோங்க.
इधर लेफ्ट के राइट के देखो 1.5 इंच का पीस लिया, वेस्ट लाइन से 5 से 5.5 इंच के नीचे एक मार्क कर लीजिए। ओके, 2 1.5 इंच के पीसेस ले लीजिए। और नेक्स्ट இன்னொன்று பீஸ் வந்து 2.25 எடுத்துக்கோங்க, சேம் லென்த். நான் சொல்றது புரியுதுல்ல? 2.25. மூணு பீஸ் எடுத்திருக்கிறோம். பாருங்க நான் எப்படி அட்டாச் பண்ணுவேனோ. மேலேருந்து 2.5 इंच கீழே, ऊपर से 2.5 इंच के नीचे ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிற ஆகிற இது இன்க்ரீஸ் ஆகிடும். நான் இது 10 இயர்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் 2.25 3. இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் இருக்குது. ஓகே, अब आके ये लेफ्ट एक है राइट एक है. ஓகே, நெக்ஸ்ட் இது பாக்கெட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பாக்கெட்ஸ் மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கலர் ஒட்டிக்கும். பாக்கெட்ஸ் மார்க் ரெண்டுத்துக்கு சேமாக வர மாதிரி சேம் ஹைட்டில் இருக்கணும்ல பாக்கெட். நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் பாக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் தெரியும். ஓகே, இது ரெண்டு பாக்கெட் மார்க்கிங். பாக்கெட் மார்க்கிங் ஃபஸ்ட்டே பண்ணிக்கோங்க, அப்புறமா கஷ்டம் ஆகிடும். நம்ம पॉकेट्स पॉकेट का मार्किंग पहले ही कर लीजिए, बाद में मुश्किल हो जाएगा. हमारे पास तो पॉकेट रेडी है. ஓகே, நம்ம கிட்ட பாக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகே, ரெண்டு பக்கத்தில் பாக்கெட்ஸ். ஓகே, இது மேலே நம்ம ஃப்ளாப் வேணும்னு நினச்சிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ரெடி பண்ணலாம். இன்னும் வேஸ்ட் கிளாத் கூட கொஞ்சம் இது போதும். நம்ம 3 पॉकेट विड्थ எடுத்திருந்தோம், ரைட்? 3 बोथ साइड. हमने 3.5 का पॉकेट लिया था. यहाँ सिलाई के लिए 5 इंच. ओके, नेक्स्ट सेंटरல வந்து 1.5. ஓகே, சைட்ஸ்ல வந்து 1 इंच. இது இப்படி மார்க் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த சென்டர்ல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம 1.5 மார்க் பண்ணோம்ல, ஒரு 1/4 इंच சிவிங் அலவன்ஸ் கொடுத்து இப்படி வி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேன்வாஸ் போட மாட்டாங்க, போடக்கூடாது. இது ரெண்டு ஃப்ளாப். ஓகே, நம்ம பாக்கெட் மேலே ஃப்ளாப் இப்படி வரப்போகுது. ये फ्लैप है, पॉकेट पे फ्लैप ऐसे आएगा. ओके, मैंने यहाँ 2 मार्क किया, यहाँ ऊपर वाला मार्क. चलो इसको बनाते हैं. இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற மேலே மார்க்கிங் இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணோன்னா, நம்ம கொடுத்த மார்ஜின் அளவு பிடிச்சி இந்த கார்னருக்கு வந்து சேம் இப்படி
இந்த எப்படி இருக்குதோ டிசைன் அதே மாதிரி பேட்டர்ன் எப்படி இருக்குதோ சேம். நூல் டைட்டாக வருது. இவ்வளோ ஃபுல் பண்ணக்கூடாது, எப்போவுமே நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் கம்மி தான் இருக்கணும். இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே நீங்கள் கார்னர் கொடுத்துக்கணுன்னா கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுட் ஸ்டிச் ஃபுட் மார்ஜினில் போடணுன்னா ஃபுட் மார்ஜினில் போட்டுக்கலாம். நான் ஃபுட் மார்ஜினில் போடுறேன். இது வந்து ஃப்ளாப். நெக்ஸ்ட் சைட் ஃப்ளாப் கூட ரெடி பண்ணிக்கலாம். दूसरे साइड भी रेडी कर लेते हैं. ऐसे सेम फुट मार्जिन सिलाई मार ले कर लीजिए. फुट मार्जिन सिलाई. अब हम पॉकेट अटैच कर लेते हैं. இங்கே நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணல, இது 1 inch தான். இது இப்படி ஃபோல்ட் கொடுத்துட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. हमने ऊपर की तरफ फोल्ड किया था 1 इंच आयरन कर रहे जब, उसको आराम से, नहीं तो खुल जाएगा, खुलने मत दो. ये रहा हमारा पॉकेट. इसके ऊपर एक फ्लैप. ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் மேலே தையல் போட்டுக்கணும். இங்கேருந்து இப்போ இங்கேருந்து
இப்படி பாக்கெட் மேலே வரணும். पहले फ्लैप पे सिलाई करके ऐसे पॉकेट पे टर्न करके इधर प्लीट को खुलने मत देना. இந்த प्लीट ओपन आगर கொடுக்காதீங்க. अभी फ्लैप तक आ जाइए. अभी ऐसे रहने दो. इसको ऐसे डाउन कर दो. डाउन करके यहाँ फुट मार्जिन का सिलाई. दैट्स इट. समझ में आया मैडम? புரிஞ்சிருச்சா? sir. Yes, sir. நான் இன்னொரு சைடு கூட இது இட் ஷுட் பி ஈக்குவல். ஏன்னா இப்போ நான் சில பேர் பண்ணது பார்த்துருக்குறேன். இது ஃப்ளாப் இப்படி வரும் வெளியில, அது உள்ளருக்கு போயிடும். எல்லாம் மொத்தமா ஈக்குவலா இருக்கணும். இந்த பாக்கெட்டுக்கு நம்ம இந்த ப்ளீட் யா கொடுப்போம்னா, இப்போ பாருங்க, ஒன்றும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த ப்ளீட் இருக்கிறதுனால லூஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு கொடுப்பாங்க அந்த ப்ளீட். नेक्स्ट साइड. और तैल पोटुकोम फर्स्ट. यहाँ एक सिलाई कर लेना पहले. ரெண்டு சைடு பாக்கெட் போட்டப்பால ரைட் சைடு இந்த நம்ம ரெண்டே கால் பீஸ் எடுத்தோம்ல, இது ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி வந்துருச்சு. ஓகே, நல்லா இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
இந்த 1/4 பீஸ் எடுத்தோம்ல, இது இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரைட் சைடு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம फोल्ड பண்ணி வச்ச पीस इन रेंड रैक मैं पहले राइट साइड का बता रहा हूँ. हमने जो फोल्ड करके रखा हुआ वो पीस ये 2.5 इंच के पास रख दो एंड ऊपर से इसको रखना, ऊपर से लॉक करना. எக்ஸாக்ட் நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அங்கே வந்து வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது உள்ளே இருக்கிற பீஸ் இப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த பீஸ் நடுவில் இருக்கிற இந்த பீஸ் மேலே ஒரு கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கிளியர்? இப்படி வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மூவ் ஆகாது இருக்கணும்னா யூ கேன் புட் ஒன் மோர் ஸ்டிச் ஆல்சோ ஹியர். இப்போ மூவ் ஆகாது இருக்கும். அது இது இந்த கிளாத் இந்த பக்கம் கூட வராது. அது அப்படி தான், அவ்வளோதான். नेक्स्ट साइड और एक हमारे पास पीस है ना 1.25 इंच वाला. ओके, उसको लेना, उसको भी एक कॉर्नर को फोल्ड कर दो. கரெக்டாக இங்கே நம்ம கீழே மார்க் எங்கே பண்ணியிருக்கிறோம் அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்தது கார்னர் ஸ்டிச். நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சென்டரில் இருந்து ஜாயிண்ட் ஃப்ரண்ட் க்ரோச் ஜாயிண்ட் பண்ணுங்க. நம்ம पैंट பண்ண மாதிரி सेंटर से क्रोच ज्वाइंट करना. डबल स्टिच कभी भी क्रोच पे रहना चाहिए. नेक्स्ट
நம்ம பேண்ட்ல ஜிப் போட்ட இடத்துல ஒரு சைடு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம், இப்படி ரவுண்டா வந்து. ஓகே, அது மாதிரி ஸ்டிச்சிங்கை போடுங்க. இங்கே ரவுண்ட் राउंड एंड कम स्ट्राइट. हमने पैंट पे ऐसे राउंड स्टिच मारा था, यहाँ राउंड करके ऐसे ऊपर आ जाना स्ट्राइट. ओके, नेक्स्ट ऐसे ही घुमा लो, இப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண பீஸ் அது இந்த பக்கம் தள்ளிடுங்க, இது கீழே, இது சென்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண பீஸ், இதுக்கு மேலே இது வச்சுக்கோங்க. இதுதான் ஜம்ப் சூட்டில் ஃப்ரண்ட் வித்தவுட் ஜாயிண்ட் லாக் பண்ணுற ஃப்ரண்ட்டு ஸ்டைல். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா இதோ இங்கே க்ரோச் வரைக்கும் இது ஓப்பன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பட்டன் ஹோல் இந்த பக்கம், இது என்ன ரிவர்ஸில் இருக்குதுன்னா கேர்ள்ஸ்க்கு ரிவர்ஸில் தான் இருக்கும். ஓகே, இது பட்டன் ஹோல், இங்கே மார்க்கிங் போட்டுக்கோங்க. நமக்கு இந்த பீஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே பட்டன் ஹோல் போடுங்க. நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 9 இருக்குது, 4.5 2.25 9 4.5 2.25 இல்லை 2.25. இது நமக்கு பட்டன் மார்க்கிங். 1 2 3 4 5 பட்டன் ஹோல்ஸ், இதுக்கு நம்ம பட்டன்ஸ் போட்டுக்குவோம். ஓகே, இந்த மார்க்கிங்க்கு அக்கார்டிங் நீங்கள் மிஷின் மேலே பட்டன் ஹோல் போட்டுக்கலாம், மேனுவலாக போட்டுக்கலாம், அது அக்கார்டிங் டு யூ. நமக்கு ஓப்பன் பண்ணப்போ இப்படி இருக்கும், நம்ம பட்டன்ஸ் போட்டோன்னா க்ளோஸ் ஆகிடும். இது நமக்கு க்ரோச் போகும். ஓகே, இப்போ நம்ம சைட்ஸில் 2 பெல்ட் இருக்குது, அந்த இங்கே வெயிஸ்ட் லைனில். ஃபர்ஸ்ட் வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணலாம். இங்கே 2 பெல்ட். ஓகே, அது கட்டுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அது நம்ம இஷ்டம். நீங்கள் பாருங்கள், நான் கட்டுறதுக்காக ஒரு 11 inches எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். ஒரு நாட் போடலாம், இல்லை நீங்கள் இன்னும் பெருசாக டை ஆட் வேணும்னா ஒரு 13 inches எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே 13 எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இது 20.5 வருது. ஓகே, இங்கே 13, இந்த இது சென்டர் பாயிண்ட்க்கு இது வெயிஸ்டோடு சேர்த்தா 20.5. நம்ம 20.5ல் 2 டைஸ் ரெடி பண்ணலாம். கிளாத், எக்ஸ்ட்ரா கிளாத், இது நம்ம எடுத்தோம் டேப், ரோல் டேப்.
போதும் போதும். இவ்வளோ கிளாத் இருக்குது, ஏன் சேவிங் பண்ணுறீங்க? இது எப்படியோ வேலைக்கு வராது. வேண்டாம் வேண்டாம், இதே போதும். 20 and half. ஓகே, 20 and half. 20 and halfக்கு நீங்கள் திக்னஸ் கூட நம்ம இஷ்டம். அது நான் நீங்கள் வந்து 1.25 வச்சுக்கிறேன் சைடில். இங்கே வந்து நான் 2 inches வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் இன்க்ரீஸ் கொடு. டை ஃப்ராக்கில் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி. இது வந்து 20 and half. फ्रॉक में जैसे टाई लगाते हैं वैसे लगाना चाहिए. ओके, या मैंने 1.25 इंच लिया या 2 इंच लिया. इसको थोड़ा ऐसे क्रॉस कर दो. இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணிக்கோ. ½ inch தான் சிவிங் அலவன்ஸ் எடுத்து. ஃப்ராக் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். டைம் என்ன ஆயிடுச்சு? டைம் என்ன ஆகுது? அவ்வளோதானே. எனக்கு 2 வரைக்கும் எடுத்துக்க. ஃப்ராக் எல்லாம் ரெடி பண்ணிவிடு. இது అయిపోயிடுச்சு, கை வச்சு అయిపోயிடுச்சு. நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம், கிளாத்ல உயிரே இல்லை, அதில் என்ன பண்ண முடியும் நம்ம? எங்கே வாங்கினீங்க இது? இதெல்லாம் ரொம்ப மோசமாக விற்கிறாங்க. அந்த ஆந்திரா பொண்ணு கூட இதே மாதிரி துணி, அது என்ன, அதுக்கு எடுத்து வந்த லேயர்டு ஸ்கர்ட்டு சேம். அது என்னன்னா 60 ரூபா மீட்ரு தானா. இது எவ்வளோ கொடுத்தவங்களுக்கு 130. அது 60 ரூபாவா? சேம் இதே ஃபேப்ரிக். தொட்ட உடனே கிழிஞ்சு போகுது, மிஷின் போனாவே கிழியுது. அந்த பொண்ணுக்கு வெறும் பேட்டர்ன் தானே வேணும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு காசு ஏன் செலவு பண்ணான்னு அப்படி பண்ணிடுச்சு. வரோம் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா போகிறோம். ஆஸ்திரேலியா போகுது, வரோம். விசாக்காக பேரு. விசா. ஆமாம். நார்த்தில் இருக்கிறவங்க டெல்லிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சவுத்தில் இருக்கிறவங்க சென்னைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். இல்லை எல்லாரும் சென்னைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எம்பேசி ஒன்றே இருக்கும்ல. ஆமாம், சாரி, நானே மறந்துட்டேன். மொத்தமாக எல்லாரும் சென்னைக்கு தான் வரணும். எல்லாரும் சென்னைக்கு தான் வரணும். எம்பேசி அங்கே தான் இருக்குதுல்ல. ஆமாம், விசாக்காக வைசாக் ஏன் போயிடுச்சா எனக்கு தெரியாது. வைசாக் போயிருக்கு. சரி, இது ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்புறமா. நம்ம இங்கே இந்த பெல்ட் வச்சுக்கலாம், நம்ம பண்ண மார்க் வெயிஸ்ட் லைன் கிட்ட. ஓகே,
இது பெல்லி பட்டன் கிட்ட இருக்குது. இன்னொரு 1 இன்ச் கீழே வைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கு முன்னே நடுவில் இருக்கிற இந்த க்ரோச் கூட ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவ் ஆயிடுச்சா கேமரா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கை ஒட்டி வைக்கணும். கை வச்சா சைட் அடிச்சிடலாம். காலர் வைக்கணும். கையங்க கைக்கு இங்கே நான் ஃப்ளாப் ஆர்ட் வைக்கிறேன்னு சொன்னேன். हाथ पे यहाँ थोड़ा फ्लैप के जैसा देने वाले थे हम. என்ன ஆயிடுச்சு? ஃபோல்டிங். இங்கே வந்து ஃபுட் ஸ்டிச். சேம் இந்த கை கூட அப்படிதான் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங். இங்கே வந்து ஃபுட் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த ரோல் டேப்க்கு நம்ம இதுக்கு முன்னே பண்ண மாதிரி ஒரு பெல்ட் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சில் நம்ம பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல,
ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தையல் போட்டுக்கணும். ஒரு சைடு லாக் பண்ணணும், ஒரு சைடு லாக் பண்ணிடலாம். இதுவும் அவ்வளோதான். இப்போ ரிவர்ஸ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, வேண்டாம். से करके रिवर्स कर लो. ऐसे करके रिवर्स. இப்போ நீங்கள் ஃபோல்டிங் பார்த்துக்கோங்க, இவ்வளோ போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. 2 ஃபோல்டிங்ஸ். ஸோ நமக்கு இங்கே பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் சென்டரில். இங்கேருந்து நமக்கு இதை மெஜர் பண்ணிக்கோங்க. சேம். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து ரிட்டர்ன் மெஜர் பண்ணுங்க. ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடு. கிளியர்? சேம் இதே லென்த்தில் இதுவும் கட் பண்ணிக்கணும். இந்த மார்க் ரெண்டுத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ரிவர்ஸில் தைக்கணும். அப்புறமா இது கீழே இப்படி இருக்குங்க. இங்கே 1 சென்டிமீட்டர் பாக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பீஸ் எவ்வளோ எடுத்துருக்குதோ அதே மாதிரி 3/4 inch இருந்தால் 3/4 inch பாக்ஸ். இங்கே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்ல, சேம் பிளேஸில் இங்கே பட்டன் வரும். इधर सेम प्लेस पे बटन लगेगा. बटन लगेगा तो आपका 1/4 inch का पीस है तो 1/4 inch, 1.5 inch का पीस है तो 1.5 inch. ஓகே, ஐஸ் இங்கே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் 2 காஜா கூட போட்டுக்கலாம். அப்படி பாருங்கள், அது உங்கள் இஷ்டம்.
कई अटैच करने के लिए ना पाएगी अस्तीन अटैच कर देते हैं कई के डबल स्टिच पोटुकनो अस्तीन को डबल स्टिच कर लेना डबल स्टिच कर लो अस्तीन को नेक्स्ट साइड्स साइड स्टिच करने के लिए काल कीड़े साइड लेंद बॉटम साइड लेंद वांग स्टिच पोटटा மேலே வரைக்கும் கண்டினியூஷன் ஒரே ஸ்டிச் ரன் பண்ண नेक्स्ट कई बार नेक्स्ट साइड கூட அப்படிதான் இன்னும் ஏதாவது எடுத்திருக்கு பீஸ் இல்லைல்ல வெறும் காலர் தான் வைக்கணும் பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க
inside. Next, bottom folding. Paper strip வச்சுக்கோங்க ஐபேட்ஸ். बॉटम के नीचे का फोल्डिंग ओके हमारा जैसे मार्क है वैसे कर लो. நமக்கு மார்க்கிங் எப்படி இருக்குது அப்படி பண்ணிக்கணும். பாட்டம் கீழே மஞ்சா కళ్ళు తిరుగుతున్నాయి కొంచెం టీ వైపు. బ్లాక్ షుగర్ డౌన్ అయింది. నెక్స్ట్ సైడ్ కూడా அப்படிதான். இதுவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் காலர். காலர் ஃபர்ஸ்ட் மெஜர் பண்ணிக்கோங்க. டோட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கேருந்து நமக்கு இங்கே வரும். இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு
14.5 வருது. ஓகே, 14.5 நியர்பை. அப்போ நமக்கு 3/4 இன்ச் போயிட்டா நமக்கு வருது காலர் பட்டன் வச்சு. ஓகே, நான் 1.5 போனால் 12.5 காலர் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கீழே கட் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். बोलो मैडम. हाँ, उस पर सिर्फ साइन करके आपको शेयर करना होता है ना? ठीक है मैडम, लंच के बाद मैं कर सकता? ठीक है मैडम, ठीक ठीक. ఇది చదివే, ఇది పవర్ ఆఫ్ ఎటర్నిటీ అంటే దీనిపైన సైన్ పెట్టాలంటది. చదివి ఏం రాసిందో చూడు. తర్వాత నువ్వు చదువుకొని చెప్పు. తర్వాత రేపు నేను అటే వస్తా మంజు, ఈమె కాలర్ అతికిచ్చే లోపల తాగుతా. ஸ்கெட்ச் பென் கொடுக்குறீங்க? ஒயிட்டாக இருக்குது ஸ்க்ரீன், தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, சரிங்க சார். ஸ்கேல் எடுங்க. நமக்கு 14.5 வேணும். இதாயிடும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிடும். அதனால நான் 14 3/4 கிட்ட எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லைட்டாக இந்த லைன் நம்ம 14 3/4 அதுக்கு பாதி. ओके, हमें 14 3/4 लेंगे, उसका आधा. ओके, இவ்வளோ நமக்கு காலர் வேணும். இங்கே நீங்கள் ஸ்லைட்டாக இப்படி ஒரு 2 இன்ச்சஸ்லேருந்து இப்படி டவுன் பண்ணிக்கணும். இது நார்மல் காலர். நான் இதுக்கு முன்னே ஷர்ட் காலர் காமிச்சிருக்கிறேன். இதில் 1/8 கிராஸ் பண்ணணும். ஓகே, இந்த விட்த்து வந்து ஜஸ்ட் 1 இன்ச் தான் இருக்கணும். இங்கே 1/2 இன்ச்லேருந்து இப்படி ஸ்லைட்டாக ரவுண்ட் பண்ணிடணும் நடுவில். இவ்வளோதான், இதில் எதுவுமே இல்லை. இது பேண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நீங்கள் 3/4 இன்ச் பேக் வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2.25 வச்சுக்கோங்க, இங்கே போதும். அதோட ஜாஸ்தி வேண்டாம். உங்களுக்கு இன்னும் பாயிண்டடாக வேணும்னா 2.5 கூட வச்சுக்கோங்க, நத்திங், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுக்கு நம்ம இதுக்கு முன்னே ஷர்ட்ல கிராஸ் பண்ணிருந்தோம், அப்படி 1/2 இன்ச் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணப்பால் இங்க 2 கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நமக்கு இது 1 இன்ச் இருக்குது, அதனால இது நீங்க 1.5 வச்சுக்கோங்க. ஓகே, இது 1 தான் இருக்கணும். ரொம்ப ஹெல்தியா இருந்தால் தான் 1.25 போகணும். இப்படி நீங்க நடுவில் இருந்து இப்படி கனெக்ட் பண்ண காலர் கட் ஆயிடும். ரொம்ப சிம்பிள். अगेन நான் एक्सप्लेन பண்றேன். ஒரு ஸ்ட்ரைட் लाइन மேலே एक स्ट्रेट लाइन ड्रॉ करो. स्ट्रेट लाइन पे अपने को जितना रिक्वायर है उसका आधा நமக்கு எவ்வளோ ரிக்வயர் இருக்குதோ அதுக்கு பாதி ஸ்ட்ரைட் இப்படி டவுன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 90 டிகிரிஸில் இது ஒரு 1/8 இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணப்பால் இங்கே 1 இன்ச் விட்த், இங்கே சென்டர்லேருந்து ஸ்லைட்டாக இப்படி டவுன் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க.
அகைன் மேலேக்கு வாங்க, 3/4 இன்ச், 3/4 இன்ச்லேருந்து ஸ்ட்ரைட், இதுலேருந்து 1/2 இன்ச் கிராஸ், 1/2 இன்ச்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்க. இது 1 இன்ச் வச்சிருக்கிறோம், இது 1.5 இன்ச், திரும்பி இப்படி ஸ்ட்ரைட், இந்த சென்டர்லேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் காலர். இது ஸ்ட்ரைட், இதுக்கு பேண்ட் இருக்காது. நம்ம கட் பண்ண பால் பாருங்க. அது அடல்ட்ஸ் காலர், நான் இதுக்கு முன்னே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சேம் அதே ஃபார்மேட், லிட்டில் டிஃப்ரெண்ட், பேண்ட் இருக்காது. இப்போ நிறைய காலர்ஸ் இப்படி கூட வருது, பேண்ட் இல்லாது. ஓகே, இது நம்ம இது அட்டாச் பண்ணால் நமக்கு இப்படி வரும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, இது ஐரன் மேலே அட்டாச் பண்ணிவிட்டு. எனக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஹவர் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எது மேலே அது மேலே சைன் போட்டு அப்புறம் ஓகே, ஜஸ்ட் அவங்க நாளைக்கு ஏதாவது கேஸ் இருந்தா ஹியரிங்ஸ்க்கு அவங்க போவாங்க, அது போட்டிருக்குது, அவ்வளோதான். இதுக்கு ஏன் ஒரு ட்ரேட்மார்க்கு இவ்வளோ கேஸ் வரைக்கும் போகணுமா? என் ட்ரேட்மார்க் நான் யூஸ் பண்ண நேம் வந்து யூனிக் நேம் தான், அது நாங்கெல்லாம் சர்ச் பண்ணி தான் அங்கே ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே செக் பண்ணுவாங்க நம்ம பேர் யூஸ் பண்ணுறது யூனிக்கா இல்லையா. அந்த காமன் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ல பேர், அது நம்ம தானே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். அது இல்லாத அவன் அப்போ என்ன ஆகிடும்னா ஆல்ரெடி யூஸ் திஸ் நேம்னு சொல்லிட்டு வரும், ஆல்ரெடி ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர். அப்போ அது உங்களுக்கு கிடைக்காத, நான் டைரெக்டாக ரிப்ளை வரும். நான் அண்டர் செக்ஷன் 41 கீழே, கிளாஸ் 41ன்னா நம்ம எஜுகேஷன் கீழே ரிஜிஸ்டர் பண்ண பேர் அது. ஹைதராபாத்ல இருந்திருந்தா எங்க சிஏ இருக்கும், அந்த பையனே மொத்தமா பார்த்துக்குவோம். இந்த அன்னைக்கு சென்னையில நான் கொடுத்துட்டேன். இது வச்சு கூட நம்ம இது கொடுக்கக்கூடாது, ஒன்லி த நேம் ரிஜிஸ்டர்ட், அவ்வளோதான். நாளைக்கு யாரு அந்த பேர் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது இதை நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஜஸ்ட் ஒரு இப்படி இந்த கேன்வாஸ் எப்படி போதோ அப்படியே டைல் போட்டுக்கோங்க. कैनवस कैसे जा रहा है वैसे सिलाई कर लीजिए।
ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதாங்க? சொல்லணும் இல்லை நீங்கள்? சேம் காலர் ஷேப் தான், அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே 2 ஸ்டிச்சஸ் இல்லை, ஒரு பேண்ட் இல்லை, அவ்வளோதான். सेम हम कॉलर बनाए थे ना, वही कॉलर है ये, सिर्फ क्या फर्क है बोले तो बैंड नहीं है. अब आप इसको सेंटर में पॉइंट ले लो. अब इसको कॉलर लगा देते हैं. ஒரு கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இங்கே மேலே நீங்கள் ஃபுட் மார்ஜினில் தையல் போட்டுக்கோங்க காலருக்கு மொத்தமாக. அப்புறமா இங்கே சென்டரில் ஒரு நம்ம 1 inch கேப் கொடுத்தோம்ல, அந்த 1 inch அப்ராக்சிமேட்லி அது மாதிரி ஒரு தையல் போட்டுப்போம். இவ்வளோதான் காலர். இது நீங்கள் ஐரனில் நான் காமிக்கிறேன் எப்படி இது ஃபிக்ஸ் ஆகுமோ. இதுதான் நம்ம ஜம்ப் சூட். இதே ஃப்ராக் கட்டிங் கூட பார்த்துக்கலாம். ஃப்ராக் ரெடி பண்ணுங்க. ஃப்ராக்குக்கு என் பேப்பர் பேட்டர்ன் அதுக்கு எதுவுமே இல்லை. கட்டிங்க 10 நிமிஷம் ஆகாது. நான் அந்த டேபிள் மேலே காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி ஐரன் பண்ணணுமோ. ஓகே, கிளியர். அங்கே போகலாம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஐரன் பண்ணிக்கலாம். இருக்கட்டும், அப்புறம் அது ஃப்ராக்கு பொம்மை எடுங்க. எந்த வயசு பண்ணிக்கிறீங்க? எத்தனை லேயர்ஸ் இருக்குது? பார்க்கணும், நான் யோசனை பண்ணேன்.
ஓகே, பார்க்குறீங்க? இந்த பாக்கெட்டு ஃப்ரண்ட் ஓப்பன். ஓகே, இந்த பக்கம் இப்போ காலர் நான் காமிக்கிறேன். காலர் எப்படி ஐரன் பண்ணிக்கணும். கத்தி. ஓகே, பட்டன் போட்டோம். உங்கள் காலர் இப்படி வைக்கலாம். எனி டவுட்ஸ்? No, sir. No, sir. No, sir. இது ஒன்று. அங்கே ஃப்ரண்ட்டில் கட் இருக்குது. உங்களுக்கு இந்த லூஸ் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பேக்கில் கூட கட்டிக்கலாம். இந்த டைப் எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி தான் வச்சுருக்கிறேன். இப்போ கேர்ள்ஸ்னால் பேக் சைடே கட்டிக்குவாங்க. பாருங்கள், இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் அப்படி பண்ணுங்க. பேக்லேருந்து பாருங்கள், நமக்கு சென்டரில் ஜாயிண்ட் இருக்கும். ஓகே, க்ரோச் வரைக்கும் ஜாயிண்ட் இருக்கும். சரி.